ஒரு தமிழ் படம் கேரளாவில் போய் 30 கோடி 40 கோடி 50 கோடி வசூல் எடுக்குதுன்னு சொன்னால் நம்மளால நம்ப முடியும். அப்படிப்பட்ட விஷயங்களும் நிறைய நடந்திருக்கு. ஆனால் ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டில் 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுச்சுன்னு சொன்னால் நம்மளால நம்பவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய வியாபாரம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அதையும் பெருசாக சாத்தியப்படுத்தி இருக்கு மஞ்சுமல் பாய்ஸு. ஸோ அந்த படத்தோட நேற்று 15வது நாள் கலெக்ஷன் எவ்வளோ, கேரளாவோட தமிழ்நாட்டில் அதிக வசூலா, உலகம் முழுக்க எவ்வளோ வசூல், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சில தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ மஞ்சுமல் பாய்ஸாவோட வேறு ஏதாவது படம் இப்போ பெட்டராக கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வடக்குப்பட்டி ராமசாமியோட ஃபைனல் கலெக்ஷன் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட ஃபைனல் கலெக்ஷன் வித் ப்ராஃபிட்டோட பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் இந்த ஃப்ரேம் வச்சுருந்தேன். அதை பார்த்து நிறையா பேர் சூரியன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அது சூரியன் கிடையாது. என்ன படம் அப்படின்னா ஆமாங்க, வெற்றி விழா தான். வெற்றி விழாவில் பிரபு குஷ்புக்கு ஒரு டூயட் சாங் ஒன்று இருக்கும், சிவி சினிக்கு எடுத்து அப்படிங்கிற பாட்டு. ஸோ ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு. அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பருத்தி மூட்டிஸ் அப்படிங்கிறவர், அப்புறம் முகுந்தன் ராதிகா எம், அப்புறம் பார்த்தசாரதி ப்ரொடியூசர் அப்படிங்கிறவர், அவர் பேர் தெரில, ரெங்கராஜன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அதை கெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சில விஷயம் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம வசூலில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு. டியூன் 2 அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் இந்தியாவில் 1,47,00,000, வேர்ல்டு வைடு $6.2 மில்லியன். இந்தியா முழுக்க இந்த படம் 17,82,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $204.4 மில்லியன், 1,700 கோடிக்கு மேலே வருது. அப்புறம் தேரி பாத்தோன் மெயின் ஐசா உல்ஜாஜியா அந்த படத்தோட டே 28 இந்தியாவில் 51,00,000, வேர்ல்டு வைடு 55,00,000. இந்தியா முழுக்க 98,93,00,000, வேர்ல்டு வைடு 138,10,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆர்டிகல் 370 அந்த படத்தோட டே 14 இந்தியாவில் 1,92,00,000, வேர்ல்டு வைடு 2,17,00,000. இதுவரையும் இந்த படம் 61,38,00,000 இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 73,18,00,000. லாபட்டா லேடிஸ் அப்படிங்கிற படம் டே 7 இந்தியாவில் 64,00,000, வேர்ல்டு வைடு 67,00,000. 6,80,00,000 இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 9,08,00,000. ஸோ ஊர் பேர் பைரவ கோணம் அந்த படத்தோட டே 21 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 15,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 17,00,000. ஸோ டோட்டலாக 18,81,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 24,11,00,000. ஆப்ரேஷன் வேலண்டைன் அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் 79,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 97,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 12,01,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பிரம்மயுகம் அந்த படத்தோட 22வது நாள் வசூல் கேரளாவில் 16,00,000, வேர்ல்டு வைடு 26,00,000. 27,46,00,000 கேரளாலையும், 56,57,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பிரேமலு இந்த படத்தோட டே 28 கலெக்ஷன் கேரளாவில் 81,00,000, வேர்ல்டு வைடு 1,40,00,000. கேரளாவில் 54,90,00,000, வேர்ல்டு வைடு 83,29,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தோட டே 15 கலெக்ஷன் கேரளாவில் 1,37,00,000, தமிழ்நாட்டில் 2,24,00,000, வேர்ல்டு வைடு 5,63,00,000. ஸோ நேற்றுமே தமிழ்நாட்டில் தான் லீடிங்கில் இருக்குது கலெக்ஷனில். உலகம் முழுக்கவே தமிழ்நாட்டில் தான் இந்த படம் பெரிய வசூல் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கேரளாவில் 49,48,00,000, தமிழ்நாட்டில் 25,11,00,000 டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. 119,43,00,000. ஸோ தமிழ்நாட்டில் 25,11,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் நம்ம ஒரு கனவுல கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம், ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய வசூல் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு. இந்த படம் ஹிட் ஆனதுக்கு இந்த படம் ஒரு நல்ல படம், இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான படம், அதனால தான் தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், இதோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடுற அளவுக்கு வேறு லெவல் கண்டென்ட்டோட மலையாளத்தில் எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கு. தமிழ் டப்பிங்கில் கூட வந்திருக்கு. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இப்படி இந்த அளவுக்கு அப்படியே அடிச்சு பிச்சுட்டு போய் பார்க்குற அளவுக்கு கொண்டாடினதில்லை. ஸோ நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆன ஒரு விஷயம் குணா தான். ஸோ குணா கேவ், இளையராஜா, அந்த பாட்டு, கமல், இது எல்லாம் தான் முக்கியமான ரீசன்.
ஸோ இது எல்லாம் தாண்டி தான் நம்ம தமிழ்நாட்டில், நான் சொல்கிறது அங்கே பெரிய கலெக்ஷன் ஆனதுக்கு வேறு ரீசன் ஆகும். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த படம் பெரிய வசூல் எடுக்கிறதுக்கு தமிழ் படத்தோட ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷனில் போய் இவங்க எடுத்தது தான் நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய கனெக்ட் ஆனது ஒரு முக்கியமான விஷயம். இதை மறுக்கவே முடியாது, இதுதான் உண்மை. அப்படி இல்லை இது கண்டென்ட்டுக்காக தான் இந்த படம், ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடுறதுக்காக தான் ஒரு நல்ல படம் என்றைக்குமே ஜெயிக்கும் அப்படின்னா, இதோட நல்ல படம் எக்கச்சக்கமாக மலையாள படம், தெலுங்கு படம், ஹிந்தி படங்கள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் படங்களை விட அதிகமாக வசூல் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓகே, ஆமாம்ப்பா இதுதான்ப்பா ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்குமே புரியும். அப்புறம் தமிழ் படங்களோட வசூலை பார்த்துருவோம். அப்புறம் இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆன இந்த தமிழ் படங்களோட நிலவரம், அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். சைரன் படத்தோட டே 21 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் 15 கோடியே 9 லட்சமும், வேர்ல்டு வைடு 17 கோடியே 69 லட்சம். போர் அப்படிங்கிற படம் டே 7 தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம், 1 கோடியே 38 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஜோஷுவா இமை போல் காக்க டே 7 24 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 27 லட்சம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 கோடியே 35 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 66 லட்சம். ஸோ அப்புறம் நான் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் இந்த படம் டோட்டலாக 13 கோடியே 47 லட்சம், வேர்ல்டு வைடு 14 கோடியே 21 லட்சம். ஸோ பட்ஜெட் 10 கோடி, ஷேர் வந்து 7 கோடியே 81 லட்சம் வந்திருக்கு. தேட்ரிக்கல் ரைட்ஸ் 6 கோடியே 50 லட்சம். ஸோ 1 கோடியே 31 லட்சம் இந்த படத்துக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நிறையா பேர் இது ப்ராஃபிட்டுன்னு சொன்னால் இது யாருக்கு போகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த படத்தை 10 கோடிக்கு எடுத்தார்ல, அவர் தான் ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு 6.5 கோடிக்கு வந்து தேட்டருக்கு கொடுத்துருவார். ஸோ ஒரு மீதி ஒரு 4 கோடி 5 கோடிக்கு இல்லை ஒரு 6 கோடிக்கு வந்து ஓடிடி சேட்டலைட்டு அது இதுன்னு விற்றுருவார். ஸோ அவருக்கு 10 கோடி போட்டவருக்கு ஒரு 2 கோடி டேபிள் ப்ராஃபிட்டு வரணும். ஆனால் ரீசெண்டாக அப்படி எந்த படங்களும் டேபிள் ப்ராஃபிட் எடுக்கலை, அதுதான் உண்மை. ரீசெண்டாக வந்த தமிழ் படங்களில் பெருசாக டேபிள் ப்ராஃபிட்டுன்னு ஒன்று எடுக்கலை. அப்புறம் இந்த 1 கோடியே 31 லட்சம் ப்ராஃபிட்டுன்னு சொன்னேன்ல, இது யாருக்கு போகும்னா இது ப்ரொடியூசருக்கு போகாது. ஏன்னா ப்ரொடியூசர் ஆல்ரெடி வித்துட்டார். மேபி அவர் அதே மாதிரியே ஒரு அக்ரிமெண்ட் எனக்கு வந்து ஒரு ஷேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாருன்னா அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இந்த சின்ன படங்களுக்கெலாம் அப்படி போட மாட்டாங்க. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தான் போகும். அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டர்னாலுமே நிறைய பேர் இருப்பாங்களே அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொத்தாம்பொதுவாக தான் சொல்ல முடியும். இதில் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு லாஸ் ஆகிருக்கும், ஒருத்தருக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அப்படி பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு டேட்டாவும் கிடைக்காது நம்மளுக்கு. ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு 10 கோடி 15 கோடிக்குள்ளே இருக்கிற படங்களுக்கு மோஸ்ட்லி எப்படி நடக்கும்னா, டோட்டலாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிடுவார். அதாவது சவுத் இந்தியாவில் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிடுவார். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 5 லட்சம் 10 லட்சம் இல்லை 20 லட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு அவ்வளோ அந்த விலைக்கு தான் போகும். ஏன்னா அங்கே கலெக்ட் பண்ணுறது மொத்தமே ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கலெக்ட் பண்ணாலே பெரிய விஷயங்கள் இந்த படங்களுக்கு. அப்புறம் ஓவர்சீஸில் ஒரு விலைக்கு போகும். மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இந்த படம் ப்ராஃபிட் எடுத்தால் இந்த படம் ஹிட்டு அப்படிங்கிறது தான் இந்த படங்களோட வெர்டிக்ட்டை நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து அதை தான் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு இடத்துல போய் ஹிட் ஆகும், ஒரு இடத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ் கொடுக்கணும். அது நம்மளால் எடுக்கவே முடியாது. அது யாருக்குமே அந்த டேட்டா கிடைக்காது. மேபி பெரிய படங்களுக்கு அந்த டேட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியான்னு பிரித்து கொடுத்தவங்களுக்கு இந்த ஏரியா லாஸ். இப்போ உதாரணத்துக்கு வாரிசு வந்து கேரளாவில் இவ்வளோ ஒரு சின்ன அமௌண்ட் வந்து லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே சில படங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பெரிய படங்களுக்கு அந்த டேட்டா கிடைக்கும், சின்ன படங்கள் கிடைக்குமோன்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். அடுத்தது இப்போதைக்கு இந்த தமிழ் சினிமா இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு தமிழில் நிறையா படங்கள். இப்போ எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பார்த்த வரையுமே எனக்கு கிடைச்ச டேட்டா வரையுமே இன்றைக்கி கூட மஞ்சுமல் பாய்ஸோட ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆன படங்களுமே எடுக்க போகுது. ஸோ அதை நாளைக்கு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி தமிழ் சினிமா ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் ஒரு கமெண்ட் கூட ஒன்று வந்து அதை படிக்கிறேன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. கோபாலகிருஷ்ணன், பிரதர் வி கான்ட் ஜஸ்ட் பிளேம் த தமிழ் மூவி இண்டஸ்ட்ரீஸ். இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் அப்படி நல்ல படங்களை இவனுங்க எங்கே ப்ரோ ஓட விட்டானுங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்த எத்தனை பேர் தேட்டரில் போய் கடைசி விவசாயி பார்த்தானுங்க. இது நம் தமிழர்களின் சாபம். மாற்றான் தோட்டத்து மல்லிகையே மணக்கும். மாற்றான் தோட்டத்து மல்லிகையே மணக்கும்னா அடுத்தவனோட ஒரு விஷயம் தான் நம்ம அதிகமாக ரசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி தான் அது. அதை தான் அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னன்னா, இப்போதைக்கு தமிழ் சினிமா ஒரு கண்டென்ட்டு
கண்டென்ட் பஞ்சத்தில் இருக்கா, ஒரு நல்ல சினிமா வறட்சியில் இருக்கா, இல்லை நல்ல படமாக இருந்தாலுமே இப்போதைக்கு தமிழ் படங்களை பார்க்குற ஐடியா இல்லை, இது வேற ஒரு ரீசன் மஞ்சுமல் பாய்ஸை கொண்டாடுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.